ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் தமிழ் மெடிசன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நமது வீடுகளில் இனி கொசு தொல்லை இல்லை. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிடுங்க. மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்க. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக நாம் கேள்விப்படுறது காய்ச்சல்னால ஒருத்தர் இறந்துட்டாரு, மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், இந்த மாதிரி பலதரப்பட்ட காய்ச்சல்களை நமக்கு கொசுக்களின் மூலமாக பரவுகிறது. இந்த மாதிரி கொசுக்களை விரட்டுவதற்கு நாம் வீடுகளில் அதிகமாக உபயோகப்படுத்துவது மஸ்கிட்டோ காயில், மஸ்கிட்டோ மேட்டு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால இப்போ நம்ம எலக்ட்ரானிக் மஸ்கிட்டோ காயில் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் நமக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், சில நபர்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படலாம், சில நபர்களுக்கு அலர்ஜி ஏற்படும். இந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஒரு மஸ்கிட்டோ காயில் அறிமுகப்படுத்தி தந்திருக்காங்க. அதற்கு தேவையான பொருட்கள் பிரியாணி இலை, வேப்பெண்ணெய், கற்பூரம். செய்முறை: 25 ml வேப்பெண்ணெய் எடுங்க, 2 பீஸ் கற்பூரம் எடுங்க. இந்த கற்பூரத்தை பவுடராக்கி அந்த வேப்பெண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கற்பூரம் மிக்ஸ் பண்ணின வேப்பெண்ணெயில் பிரியாணி இலையை ஊற வைங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த பிரியாணி இலையை எடுத்து நாம் மஸ்கிட்டோ காயில் கொளுத்துவதை போல கொளுத்துங்க. இதிலிருந்து வரக்கூடிய புகை கொசுக்களை விரட்டுவதற்கும் நம்முடைய ஸ்கின் புத்துணர்ச்சியாக இருப்பதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கிறது. இதிலிருந்து வரக்கூடிய புகையினால் மூச்சு திணறலோ ஸ்கின் ப்ராப்ளமோ ஏற்படாது. டென்ஷனை குறைப்பதற்கும் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்குவதற்கும் இந்த பிரியாணி இலையிலிருந்து வரக்கூடிய புகை ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோல டிப்ஸுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.